friends, welcome to Mithuntips. இட்லி அப்படினாலே எல்லாத்துக்கும் சுட சுட சாப்பிடுதாங்க ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அந்த இட்லி மீதம் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அதை அடுத்த நேரத்துக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாகவே யோசிப்போம். ஆனால் அந்த இட்லியை இந்த மாதிரி சுட சுட செஞ்சு கொடுத்தா வீட்டில் இருக்க எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி மீதமான இட்லியை வச்சு நம்ம இட்லி பக்கோடா தான் செய்ய போகிறோம். ரொம்பவே கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்க போகுது. வீட்டில் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல அந்த இட்லி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா பொடிச்சு விட்டுக்கலாம். பெரிய துண்டுகளாக இல்லாமல் எல்லாமே சின்ன சின்ன துண்டாக நல்லா பிச்சு போட்டுக்கலாம். இந்த இட்லி பக்கோடாவோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆனியன் பக்கோடாவோட சேம் டேஸ்ட்டு தான் இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுனாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இட்லியை நல்லா பொடிச்சு விட்டாச்சு. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி இதில் சேர்த்திடலாம். அது கூடவே 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கருவேப்பிலை ஒரு 3 கொத்து நல்லா பொடியே நறுக்கி இது கூட சேர்த்திடலாம். கொஞ்சமாக மல்லித்தலை அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது கூட நம்ம 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்க போகிறோம். சேர்த்திட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பக்கோடா செய்கிறதுக்கு ஏற்கனவே இட்லிலையும் உப்பு இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். ஏன்னா நம்ம மாவு வெங்காயம் இதெல்லாம் சேர்த்திருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்காக மறுபடியும் கொஞ்சமாக உப்பு சேர்த்திடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் போல் நம்ம மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். ஏற்கனவே காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறோம். அது போக மறுபடியும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போது உப்பு மிளகாய் தூள் இதெல்லாமே எங்கேயும் கட்டி சேராத மாதிரி எல்லா பக்கமும் சமமாக கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சாலே நம்மளுக்கு பக்கோடா செய்கிறதுக்கு தேவையான மாவு தயாராகிடும். ஸோ அவ்வளோதான். நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயை சூடுபடுத்திட்டு அதில் பக்கோடா பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம அந்த இட்லி பக்கோடா செய்கிறதுக்கான அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்திடலாம். சூடாகாமல் போட்டால் அந்த மொறுமொறுப்பு நம்மளுக்கு கிடைக்காது. அந்த கலரும் பார்த்திங்கன்னா மாறிடும். ஸோ நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம்.
நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்ச இட்லி மீதம் ஆயிடுச்சுன்னா மதியத்துக்கு நம்ம லஞ்சுக்கு இதை வந்துட்டு சைடிஷ்ஷாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். கலவை சாதமாக இருந்தாலும் சரி, அல்லது நல்ல ஃபுல் மீல்ஸு, சாம்பார், ரசம், தயிர் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அரேஸ் வந்துட்டு நம்ம டீ டைம் ஸ்நாக்காக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே எண்ணெய் வந்துட்டு நல்லா கொதி வந்து அடங்கிருச்சு. கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு சூப்பராக இட்லி பக்கோடா வந்துட்டு தயாராகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப கம்மியான நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. ஸோ இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.